ஒரே மாதிரியான ஆதரவு. தமிழகமும் நடத்த அந்த வருவாய் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் தந்த வரவேற்பு, நீங்கள் அங்கு ஆற்றிய உரை, நீங்கள் எங்களுடன் நடந்து கொண்ட நிலை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை தான் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பெருமையாக பேசிக்கொள்வோம். அந்த நிலை இன்றைக்கு நீங்க இருக்கிறீர்கள். அதிலும் இன்றைக்கு இந்த நடைபெறுகிற கூட்டம் 87 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு முழுமையாக 85 மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த கடமை உணர்ச்சி, எந்த நேரத்தில் எந்த முடிவு இருக்கின்றாலும் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்துகின்றால் அவர்களுக்கு முழு ஆதரவினையும் தர வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுடைய இருக்கிறது என்பதெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் எனக்கு அதிகாரம். இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியகுளம் நகர்கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய நகர துணை செயலாளராக தான் அப்பொழுது நம்முடைய அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள், அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார். அப்பொழுதுதான் தேனி மாவட்டத்திற்கு, எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்திற்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரி நகர துணை செயலாளர் என்ற பொறுப்பை தந்தார். அந்த நிலையிலிருந்து இன்று வரை தொண்டர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு எந்த நிலையிலும் கழகத்தை வழிநடத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் பேரில் பொறுப்பு பெற்றது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதினேன். அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கழகத்தினுடைய பொருளாளர், கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டுகள், இப்படி பல நிலைகளில் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்து எனக்கு தந்த அந்த பதவிகள், அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னுடைய பணியை கடமையை ஆற்றியிருக்கிறேன் என்பதனை, உங்கள் துணையோடு ஆற்றியிருக்கேன் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் தந்திருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பை உங்கள் பலத்தை கொண்டு நான் உறுதியாக இந்த காரியத்தில் முழுமையாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுகின்ற வரையில் செயலாற்றுவேன் என்பதனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் இதற்கு நீண்ட விளக்கம், பல்வேறு கூட்டங்களில் மைக்கிலுக்கு நம்முடைய பிரச்சனைகள், கொள்கைகள், நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள், இது எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நாம் பல்வேறு மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். நான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் முதலமைச்சராக 3 மாதம் நான் பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 3 மாதத்திலும் கடினமான சோதனைகள், 100 நாளும் கடினமான சோதனைகள். முதல் சோதனையாக வர்தா புயல் வந்தது. அந்த வர்தா புயல் சென்னை மாநகரத்தை சுருட்டி அடித்து தூள் தூளாக்கியது. அம்மா இருக்கின்ற பொழுது சுனாமி வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, வறட்சி வந்தது. இவை அத்தனையிலுமே மத்திய அரசு மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதியே மூக்கில் விரல் வைத்து அளவுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறப்பாக பணியாற்றி தலைசிறந்த நிர்வாகி மாண்புமிகு அம்மாவர்கள் தான் என்ற நல்ல பெயரை எடுத்திருந்தார்கள். இப்படி ஒரு புயல் நான் முதலமைச்சராக வந்துவிட்டது என்று கிட்டத்தட்ட ஒரு 5000, 6000, 7000 பின்கம்புகள் சாஞ்சிவிட்டது. 10,000க்கும் மேற்பட்ட மரங்கள், அது சென்னை மாநகரத்தில், மாநிலத்தினுடைய தலைநகரில். இப்படி அலங்கோலமாக சென்னை மாநகரமே காட்சி எழுத பொழுது என்னோடு அரசு அதிகாரிகள், என்னோடு அமைச்சர்கள், என்னோடு கழகத்தினுடைய அத்தனை இந்த கார்பரேஷனில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கி 4 நாளில் எப்படி சென்னை மாநகரம் வர்தா புயலுக்கு வருவதற்கு முன்பாக இருந்ததோ அந்த நிலையை நாம் உருவாக்கினோம். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.